ஸ்ரீமத் பாகவத மாஹாத்மியம் முதல் அத்தியாயம். பிரஜபூமியின் மகத்துவம். ஸ்ரீ கணேசருக்கு வணக்கம். இப்போது ஸ்ரீமத் பாகவதத்தை மகிமைப்படுத்துவது துவங்குகிறது. வியாசமா முனிவர் கூறினார், பக்தியின் பேரின்பத்தை நிரந்தரமாக அடைவதற்காக நாம் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தலை வணங்குகிறோம். அதன் வடிவம் ஸ்ரீ ராதையுடன் இருப்பு, அறிவு மற்றும் பேரின்பம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. எல்லையற்ற மகிழ்ச்சியை இடைவிடாமல் பொழிபவர் மற்றும் பிரபஞ்சத்தின் தோற்றம், வாழ்வாதாரம் மற்றும் அழிவுக்கு யார் காரணம்? நைமிஷாரண்யம் என்று அழைக்கப்படும் நைமிச வனத்தில் அமர்ந்திருந்த ஆதி புத்திசாலியான சூத முனிவரை வணங்கிவிட்டு கதைகளின் அமிர்த ரசத்தை அனுபவிப்பதில் வல்லுநர்களான முனிவர்கள் கூறினார்கள். முனிவர்கள் கேட்டார்கள். மன்னர் யுதிஷ்டிரர் வடமதுரையில் புகழ்பெற்ற வஜ்ரநாபன் மற்றும் ஹஸ்தினாபுரத்தில் அவரது பேரன் பரீட்சித் ஆகியோருக்கு முடிசூட்டப்பட்ட பிறகு தனது அரியணையை துறந்து சென்றார். அந்த இருவரும் அரசர்கள் என்ன செய்தார்கள்? சூதமா முனிவர் பதிலளித்தார், மனிதர்களில், அதாவது அர்ஜுனன், சரஸ்வதி தேவி மற்றும் வியாசமா முனிவர் ஆகியோரில் மிகச் சிறந்தவரான நர நாராயணர் ஆகியோரை வணங்கிய பிறகு ஒருவர் புராணத்தை உச்சரிக்க வேண்டும், அதாவது பாராயணம் செய்ய வேண்டும். அரசர் யுதிஷ்டிரர் பெரிய பாதையில் வடக்கு திசையில் சென்றபோது பரீட்சித் மன்னன், பிராமணர்களே, அரசன் வஜ்ரநாபனை காணும் ஆசையுடன் வடமதுரைக்கு, மதுராவிற்கு சென்றார். மாமா வந்திருப்பதை அறிந்த வஜ்ரநாபன் பாசத்தில் மூழ்கினார். அவர் நெருங்கி அவருக்கு வணக்கம் செலுத்தி அவரை தனது மாளிகைக்கு அழைத்து சென்றார். ஸ்ரீ கிருஷ்ணரிடம் மட்டுமே மனம் செலுத்திய அந்த வீரன் அவனை தழுவினான். அவர் இல்லத்தின் உள்ளே சென்று ஸ்ரீஹரியின் மனைவிகளான ரோஹிணி மற்றும் பிறரை வணங்கினார். பரீட்சித் என்ற மன்னன் அவர்களால் மிகுந்த மரியாதையுடன் மதிக்கப்பட்டான். அவர் ஓய்வெடுத்து அமர்ந்த பிறகு வஜ்ரநாபனிடம் கூறினார். பரீட்சித் மன்னர் கூறியதாவது, எங்கள் தந்தையும் தாத்தாவும் தங்கள் முன்னோடிகளால் பெரும் துன்பங்களிலிருந்து மீட்கப்பட்டனர். நானும் பாதுகாக்கப்பட்டேன். பதிலுக்கு என்னால் போதுமான அளவு திருப்பி செலுத்த முடியாது. எனவே தங்கள் ராஜ்யத்தில் மகிழ்ச்சியுடன் ஈடுபடும்படி கேட்டுக்கொள்கிறேன். நிதி, கருவூலம் மற்றும் பாதுகாப்பு, இராணுவம் பற்றி தாங்கள் எந்த கவலையும் கொள்ள தேவையில்லை. எதிரிகளை அடக்கி வைப்பது பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் தேவையில்லை. இந்த கவலைகள் எதுவும் உங்களை தொந்தரவு செய்யக்கூடாது. தாய்மார்களுக்கு, அதாவது வயதான உறவினர்களுக்கு மட்டுமே நன்றாக சேவை செய்ய வேண்டும். எல்லா கவலைகளையும் என்னிடம் விட்டுவிட்ட பிறகு அவற்றை தவிர்க்கவும். இதை கேட்ட வஜ்ரநாபன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் பரீட்சித்திற்கு பதிலளித்தார். வஜ்ரநாபா கூறியதாவது, அரசரே, தாம் என்னிடம் கூறுவது சரியானதே. எனக்கு வில்வித்தையின் சாஸ்திரத்தை கற்றுக் கொடுத்ததன் மூலம் தங்கள் தந்தையால் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே எனது சத்திரியத்துவத்தை, இராணுவ நிபுணத்துவத்தை நான் உறுதியாக நிலைநிறுத்துவதால் எனக்கு சிறிதும் கவலை இல்லை. ஆனால் எனக்கு ஒரு பெரிய கவலை இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் வடமதுரையில் முடிசூட்டப்பட்டேன். இன்னும் நான் ஒரு பாழடைந்த காட்டில் இருக்கிறேன். இந்த இடத்தின் குடிமக்கள் எங்கே போனார்கள்? நான் குடிமக்கள் வாழும் ராஜ்யத்தை விரும்புகிறேன். இவ்வாறு கூறப்பட்டதும் விஷ்ணுராதன், அதாவது பரீட்சித் மன்னன், வஜ்ரநாபனின் சந்தேகத்தை போக்குவதற்காக நந்தரின் குலகுருவான சாண்டில்யரையும் மற்றவர்களையும் அழைத்தார். சாண்டில்யர் உடனடியாக தன் குடிசையை விட்டு வெளியேறி அங்கு வந்தார். வஜ்ரநாபனால் முறைப்படி கௌரவிக்கப்பட்டார். அவர் ஒரு சிறந்த இருக்கையில் அமர்ந்தார். பரீட்சித் மன்னன் சில அறிமுக குறிப்புகளை செய்தார். பின்னர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த முனிவர் இருவரையும் இவ்வாறு ஆறுதல் படுத்தினார். ஸ்ரீ சாண்டில்யர் கூறினார், பிரஜா என்ற தேசத்தின் இரகசியத்தை நான் தங்களுக்கு கூறுகிறேன். கவனமாக கேளுங்கள். விராஜ் என்ற மூலத்தின் பொருள் பரவுவது. நிலம் பரவலாக பரவியதால் அது பிரஜா என்று அழைக்கப்படுகிறது. பரபிரம்மன் குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். இது வியாபித்து பிரஜம் எனப்படும். இது மிகப்பெரிய மகிமையும் நிரந்தரமான பேரின்பத்தின் தன்மையும் ஆகும். அது விடுதலை பெற்றவர்களின் மாறாத பகுதி. அந்த நிலத்தில் நந்தன்
இறைவனின் மகனான ஸ்ரீகிருஷ்ணன் அன்பில் மூழ்கிய மக்களால் நிரந்தரமான பேரின்பத்தை உடையவனாக காணப்படுகிறான். அவன் தன் ஆசைகள் அனைத்தையும் உணர்ந்தவன். அவர் தனது ஆத்மாவிற்குள் விளையாடுகிறார். அன்பு நிறைந்தவர்களால் நாரத மாமுனிவர் போன்ற பக்தர்களால் பார்க்கப்படுகிறார். அவருடைய ஆத்மா ராதிகா, ராதா தேவி. அவர் அவளுடன் விளையாடுவதால் மர்மமான விஷயங்களை கற்றறிந்த மனிதர்களால் அவர் விளையாட்டு மற்றும் ஆன்மாவில் மகிழ்ச்சி அடைகிறார் என்று கூறப்படுகிறது. அவருக்கு விருப்பமானவை பசுக்கள், மாடு மேய்ப்பவர்கள் மற்றும் ஆயர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள். விளையாட்டுக்காக அவர்கள் எப்போதும் அவருக்கு அருகில் இருப்பார்கள். எனவே அவர் ஆபத்கமா, தன் ஆசைகளை உணர்ந்தவர். இது அவருடைய ரகசியம். அவர் பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவர் என்று கூறப்படுகிறது. அவன் பிரகிருதியுடன் விளையாடுவதால் அவனுடைய விளையாட்டு பிரகிருதியுடன் இருப்பதால் மற்றவர்களால் அனுபவிக்கப்படுகிறது. அவரது விளையாட்டு உருவாக்கம், வாழ்வாதாரம் மற்றும் அழித்தல் ஆகியவற்றை கொண்டுள்ளது. ரஜஸ், சத்துவ மற்றும் தமசு குணங்களின் பொருள். இந்த விளையாட்டு இரண்டு வகையானது: உண்மையானது மற்றும் சாதாரணமானது அல்லது வழக்கமானது. உண்மையான விளையாட்டு அவரால் மட்டுமே அறியப்பட தகுதியானது. அவரது பக்தர்களுடன் ஆனந்த அனுபவத்துடன் வர்ணனை தனி ஆன்மாக்களினால் புரிந்து கொள்ளப்படுவது வழக்கம். முதலாவது இல்லாமல் இரண்டாவது நடைபெறாது. இரண்டாவது எங்கும் முதலாவதாக அடையாது. அவரது வியாவஹாரிகி லீலா சாதாரண விளையாட்டு உலகங்கள், பூமி போன்றவை இருக்கும் நம் அனுபவத்தின் எல்லைக்குள் உள்ளது. மதுரா என்ற பகுதி இந்த பூமியில் உள்ளது. இங்குதான் பிரஜ தேசமும் உள்ளது. அங்குதான் உண்மை நன்கு மறைக்கப்பட்டுள்ளது. சில சமயங்களில் அவருக்காக அன்பு நிறைந்தவர்களுக்கு அது வெளிப்படுகிறது. அது அவர்களுக்கு முழுமையாக வெளிப்படுகிறது. சில சமயம் துவாபர யுகத்தின் முடிவில் இரகசிய விளையாட்டுக்களை அறிந்தவர்கள் இறைவனுடன் இப்போது ஒன்று கூடுகிறார்கள். அந்த நேரத்தில் ஸ்ரீஹரி தனக்கு விருப்பமானவர்களை தனக்குள்ளும் தன் நாட்டுப்புற மக்களோடும் இணைத்து கொள்வதற்காக அவரது நாட்டுப்புற உடன் அவதாரம் எடுப்பார். பிறகு தேவர்களும் மற்றவர்களும் அவரை சுற்றிலும் அவதாரம் எடுத்தனர். அனைவரின் விருப்பங்களையும் நிறைவேற்றிய பிறகு ஸ்ரீஹரி மறைந்தார். எனவே 3 வகையான மக்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி இங்கு தங்கியுள்ளனர். அவர்கள் நித்தியாத்மாக்கள், நிரந்தர மக்கள், தாலிப்சஸ், கிருஷ்ணரை பெற விரும்புபவர்கள் மற்றும் தேவதைகள், தேவர்கள் மற்றும் பலர். தேவதைகள் முன்பு ஸ்ரீகிருஷ்ணரால் துவாரகைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். மீண்டும் முசாலா, யாதவர்களிடையே நடந்த சகோதர சண்டையில் பயன்படுத்தப்படும் பூச்சி. அதன் மூலம் அவர்கள் தனக்குள் ஒருங்கிணைக்கப்பட்டனர். எப்பொழுதும் அன்பாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் தாலிப்சஸ் தனக்கு சொந்தமான நித்தியாத்மாக்களாக மாறி அவர்களுக்குள் ஒன்றாகிவிட்டார். எல்லா நித்தியாத்மாக்களும் சாதாரண தகுதியற்றவர்களால் பார்க்க தகுதியற்றவர்கள், கண்ணுக்கு தெரியாததை அடைந்தனர். இறைவனின் இரகசிய விளையாட்டுகளில் பங்கேற்க அதிகாரம் பெற்றவர்களை காண வந்த சாதாரண மக்கள் இறைவனின் சாதாரண விளையாட்டில் உள்ளவர்கள் அவர்களை பார்க்க இயலவில்லை. எனவே அவர்கள் பிரஜாவை முழுவதுமாக பாழாக்கி கொண்டு புறப்பட்டனர். எனவே வஜ்ரநாபனே, தாங்கள் கவலைப்பட வேண்டாம். எனது கட்டளைப்படி இங்கு பல கிராமங்களை குடியேற்றுங்கள். நீங்கள் எடுக்கும் முயற்சியில் வெற்றி அடைவீர்கள், சித்தி அடைவீர்கள். ஸ்ரீகிருஷ்ணனின் விளையாட்டுகளுக்கு ஏற்ப நீங்கள் நிறுவும் கிராமங்களுக்கு தாங்கள் பெயரிட வேண்டும். இதன் மூலம் தாங்கள் இந்த பெரிய பூமிக்கு சேவை செய்வீர்கள். கோவர்த்தனம், தெற்கபுரா, மதுரா, மகாவனம் அதாவது பெரிய காடு, நந்தி கிராமம் மற்றும் பிருகத் சனு ஆகிய இடங்களில் நீங்கள் உங்கள் ஆட்சியை நிறுவ வேண்டும். நீங்கள் ஆறு, மலைகள், நீர்நிலைகள், புண்ணிய குழிகள் மற்றும் தோப்புக்களை நாடும்போது உங்கள் நாட்டில் குடிமக்கள் மிகவும் வசதியாக இருப்பார்கள். தாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவீர்கள். இருப்பு, அறிவு மற்றும் பேரின்பம் கொண்ட இந்த பிரஜ பூமி தம்மால் கவனமாக சேவை செய்யப்பட வேண்டும். எனது ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீகிருஷ்ணரின் பகுதிகள் இங்கு செழிப்பாக இருக்கட்டும். இதை பரிமாறுவதன் மூலம் வஜ்ரநாபா உத்தவர் தங்களை சந்திப்பார். அப்போது நீங்களும்
நீங்களும் தாய்மார்களும் அவரிடமிருந்து ரகசியத்தை, அதாவது கோட்பாட்டை அறிந்து கொள்வீர்கள். இதை கூறிவிட்டு சாண்டில்யர் ஸ்ரீகிருஷ்ணரை நினைத்து கொண்டு சென்றார். விஷ்ணுநாதனும் வஜ்ரநாபனும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். முதல் அத்தியாயம் நிறைவடைந்தது.